கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம உன்னத பாட்டு பார்க்க போகிறோம். உன்னத பாட்டு யார் எழுதுனா சாலமன் ராஜா பாடல் பாடியிருக்கிறார். என்னதுன்னா சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு இதெல்லாம் சாலமன் ராஜாக்குள்ளது. சாலமன் ராஜா யாருன்னா தாவீது ராஜாவுடைய மகன் தான் சாலமன். என்ன பாடல் பாடிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே நேசர் மணவாளன் மணவாட்டியை குறித்து தான் நினச்சிரு அவர் ஃபுல்லாக பாடல் பாடியிருக்கிறாரு. அந்த மணவாளன் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யாருன்னா சுலேமித்தி சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் ஃபுல்லாக நேசம் இதுதான் ஃபுல்லாக வர நேசர். ஏன்னா ஆத்ம நேசர். இதுக்கு முன்னால் நம்ம எல்லாம் பார்ப்போம் ஏசு எல்லாம் தேவன் சொல்லி நம்ம இதுக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக. புதிய ஏற்பாட்டில் ஃபுல்லாக ஏசுன்னு சொல்லி வரோம். பழைய ஏற்பாடில் ஃபுல்லாக தேவன் கர்த்தர் அப்படின்னு சொல்லி வரோம். ஆனால் இதில் என்ன செய்யணும்னா தேவன் சொல்லி இதில் வரவே இல்லை. தேவனுக்கு பதிலாக நேசர்னு சொல்லி செய்யும் வந்துருக்கோம். இந்த புக்கு ஃபுல்லாகவே தேவன் சொல்லி இருக்காது. உன்னத பாட்டு ஃபுல்லாகவே. இப்போ மணவாளன் மணவாட்டின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லை என்ன அப்படின்னா சாலமன் ராஜா என்ன பாடுறேன்னா என் வாயின் முத்தங்களால் நான் நினச்சிறேன் நம்ம முத்தம் விட்டுறேன். நேசம் திராட்சை ரசத்தை பாரிக்கலாம் என்னது இன்பமாக இருக்குன்னா கர்த்தர் நேசம் உள்ளவர், அன்புள்ளவர். நேசண்டா அன்புள்ளவர். அதனால் நீர் என்ன செய்ய நேசம் திராட்சை ரசத்தை பாரிக்கலாம் நினச்சது இன்பமாக இருக்கிறது. உங்களுடைய பரிமள தைலங்கள் ஒரு இன்பமான வாசனையாக இருக்குது. எப்படி ஒரு பரிமள தைலம் இன்பமான ஒரு வாசனை, பரிமள தைலம்னா எப்படி வாசமாக இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய நாமம் ஒரு ஊற்றுண்ட பரிமள தைலம் போல் இருக்கிறது. ஆகியால் கண்ணீர்கள் என்ன செய்கிறாங்க உண்மை நேசிக்கிறாங்கங்கிறாங்க. நாமும் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்குனால கண்ணீர்கள்லாம் என்ன செய்கிறாங்க உண்மை நேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னை இழுத்துக்கொள்ளும் மூக்கு பின்னே ஓடி வருவோன்னு சொல்லி யார் கண்ணீர்கள் சொல்கிறாங்களாம். ராஜா என்னை தமது அறைகள் நினச்சிவர் என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஏன்னா இது நம்ம பார்க்குறோம் மணவாளன் மணவாட்டின்னு சொல்லி பார்க்குறோம். நாங்கள் உமக்கள் நினச்சிவோம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிறோம் உங்களுடைய நேசத்தை தான் நாங்கள் நினச்சிவோம் நாங்கள் நினைக்கிறோம். உத்தமர்கள்லாம் என்ன செய்கிறாங்க உண்மை நேசிக்கிறார்கள் சொல்கிறாப்புல. எருசலேம் குமாரத்திகளை அப்படி சொன்ன உடனே உத்தமர்கள் நம்ம நேசிக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே இப்போ எருசலேம் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோன் திரைகளைப் போலவும் நான் நினச்சது நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சுலேமித்தி எரிச்சரா சொல்கிறா. அது சொல்ல நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் என்னை பாராதங்க. வெயில் எரிச்சது என் மேலே பட்டுச்சு. எப்படி வெயில் என் மேலே பட்டு நான் வெயில் பட்டால் கருப்பாயிரும். அதை நீங்கள் நல்லா பாருங்கள். நிழலில் நிற்கிறவங்களுக்கும் வெளியில் வெயிலிருந்து வேலை செய்கிறவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏனெல்லாம் இருக்கிறவங்க கலராக இருப்பாங்க. ஏன்னா அந்த சூரிய இப்போ கதிர் மேலே படாதனால நினச்சிவாங்க அது அவங்க வெயில் மேலே படாதனால அவங்க கலராக இருப்பாங்க. இது அந்த வெயிலில் இருந்து அலைஞ்சு திரியிறவங்க நினச்சிடுறாங்க கருப்பாக தான் இருப்பாங்க. எப்படிப்பட்ட கலராக இருந்தாலும் ஒரு மாதம் ஃபுல்லாக வெயில் அலைஞ்சாலே எவ்வளவோ கருத்துருவாங்க. அதான் அது சொல்கிறாரு நான் கருப்பாக இருக்குன்னு சொல்லி நினைக்காதங்க. வெயில் என் மேலே பட்டுச்சு அதனால தான் நான் கருப்பாக இருக்கிறேங்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா என் தாயின் பிள்ளைகளாக என்ன செய்கிறாங்க என் மேல் கோவப்பட்டு என்னை கொண்டு என்ன செய்கிறாங்க ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒரு காவற்கரையாக வச்சுட்டாங்க. காவற்கரையாக வச்சதுனால நான் என்ன செய்கிறேன் அந்த தோட்டத்தில் நான் இருந்து என் சொந்த தோட்டத்தை என்ன செஞ்சேன் நான் காவல் காத்துட்டு இருந்தேன். அதனால் நான் என்ன செஞ்சுறேன் நான் கற்பாயிட்டேங்கிறான். ஆனாலும் என் சொந்த தோட்டத்தை நான் நினச்சல நான் சரியாக காக்கலை அப்படிங்கிறான். காக்கலைன்னு சொல்லிட்டு சொல்கிற என் ஆத்ம நேசரே அதான் ஏசு கர்த்தராகிய இயேசு தேவன் அதான் என் மணவாள் என் ஆத்ம நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து. அவர் கர்த்தர் என்ன செய்கிறாரு மேய்ப்பன். அவர் நமக்கு ஒரு மேய்ப்பன். நம்மலாம் இருது அவருடைய ஆடுகள். அப்போ அவருடைய ஆடுகளாக இருக்கிறனால அவர் சொல்கிறான் நேசரு உங்களுடைய ஆடுகளெல்லாம் எங்கள் வந்தையெல்லாம் நீர் எங்கே மேய்க்கிறீரு மத்தியானத்தில் எங்கே மடக்கிறீர் எனக்கு சொல்லும். நானும் நினச்சிறேன் உமது தோழர் மத்தியில் அருகே நினச்சி அலைந்து திரிகிறவளை போல் நான் ஏன் அலைஞ்சு திரியணும். ஏன்னா அவர் சொல்றதில்ல என் தாயின் பிள்ளைகள் கோபத்தில் என்ன நினச்சிட்டாங்க ஆடு மேய்க்க போட்டாங்க திராட்சை தோட்டத்தை காவல் காக்க போட்டாங்கன்னு சொல்கிறாள். அதுன்னு சொல்கிறேன் நான் உம்முடைய மந்தையில் நானும் என்ன செஞ்சதேன் நான் சேர்ந்துக்கிட்டதேன்னு சொல்கிறான். மந்தையெல்லாம் நான் நினச்சேன் அங்கே சேர்ந்து நான் ஏன் அலைஞ்சு திரிகிறேன் என்னையும் மந்தையில் சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே சொல்கிறாரு ஸ்திரீகள் ரூபதியே அது நீ அறியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போ. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு நம்ம கர்த்தரை போனோம் அப்படின்னா அவர் மேய்ப்பர் நம்ம ஆடுகள். அப்போ ஆடுகள் என்ன செய்ய மேய்ப்பர்னு சத்தத்தை கேட்டு என்ன செய்யும் பின்னால் போகும். அதான் சொல்கிறாரு நீ என்ன செய்ய ரூபதியே மந்தையின் காலடி மந்தையெல்லாம் எங்கே போகுதுன்னா என்ன செய்வாங்க அந்த கால் தடத்தை வச்சு தானே செய்வாங்க. நிறைய ஆடுகள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அதான் மந்தைன்னு சொல்லுவோம். நிறைய ஆடுகளை தான் மந்தைன்னு சொல்லுவோம். 1 2 மந்தைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ அந்த நிறைய ஆடுகள் எங்கே போகுது மந்தையாக என்ன செய்யுது போகும்போது அந்த கால் அடிய நிலையில் வச்சு நம்ம என்ன செஞ்சலாம் பார்த்துக்கலாம். மாடு
ஆடுகள்லாம் இந்த நேரம் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சலாம் நம்ம அறிஞ்சிக்கிடலாம். அதான் சொல்கிறாரு, நீ வந்து அந்த மந்தையில் எங்கெல்லாம் போயிருக்குதுன்னு சொல்லி நீ பார்த்து என்ன செய்ய அந்த அது தொடர்ந்து போ அப்படின்னு சொல்கிறார். போய் அந்த ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்ய நீ மேய விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு நான் என்ன செய்தான் ஒப்பிடுறேன். பார்வோனுடைய ரதம் வந்து பூட்டி இருக்காங்க. அந்த பூட்டி இருக்கிற அந்த பரிகள் பவுஞ்சுக்கு நினச்சது அந்த ரதத்தினுடைய ரதத்துக்கு நான் நினச்சிருந்தேன், நான் நினச்சிறேன், நான் ஒப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி நேசர் சொல்கிறாரு. ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்கள், ஆரங்கள் பூண்ட உன் கழுத்துக்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறார். அதான் கற்பாக இருந்தாலும் அழகாக இருக்குங்கிறாரெல்லாம் கத்தோடைய பார்வையில். நம்ம கற்பாக இருந்தாலும் சரிதான், சிவப்பாக இருந்தால் தான் அவருடைய பார்வையில் நம்ம வந்து ஒரு விலையுறந்த முத்துக்கள் தான். அவரை நம்ம நேசித்தோம், அவருக்கும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சிடும் அவருக்கு நம்ம வந்து ஒரு ஆரங்களை போல தான் அழகாக எழுதாதான் சொல்கிறாரு. உன் ஆபரணதிகள் பூண்ட உன் கன்னங்கள் வர்ணிக்கிறார். என்ன உன் கன்னங்கள் என்னது ஆரங்கள் பூண்டு போயிருக்கிற ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தில் அழகார். ஆரங்கள் என்னது கழுத்தில் என்ன செய்வாங்க, ஆரங்கள் போடுவாங்க. ஆரங்கள் என்னது மாலை என்னது தங்க நகைகள் என்ன செய்தோம் போடுறோம் கழுத்தில். அதை தான் சொல்கிறாரு. ஒரு ஆபரணாவதிகள் அப்படின்னு தான் தங்கங்கள் என்னச்சது பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் என்னச்சது அழகாக இருக்குதுங்கிறாரு. வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு நான் நினச்சிவேன் நான் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ராஜா பண்ணுவோன்னு சொல்லிட்டு ராஜா என்ன சொல்கிறாரு, தமது பந்தியில் இருக்கிற தனையும் என்னோட நலந்தேன தன் வாசனை வீசுங்கிறார். இப்போ ராஜா வந்து என்ன பந்தி இருக்கிறாரு, அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு வாசனை உள்ளவர் தானே, வாசனை உள்ளவர். அதனால் அவர் சொல்கிறாரு, நான் பந்தியில் இருக்கிற வரைக்கும் என்னோட நல்ல தைல வாசனை நினச்சி வீசும். என் நேசர் எனக்கு என் சனங்கள் நடுவே தங்க வெள்ளை போல சென்றுங்கிறார். ராஜா வந்து தமது பந்தில் இருக்கிற வரைக்கும் என்னுடைய நலல தைலம் தன் வாசனை நினச்சி வீசுங்கிறார். இப்போது மணவாளன் மணவாட்டிங்கும்போது என்ன செய்வாங்க, தன்னை என்ன செய்கிறாங்க, ஆபரணங்களினால் என்ன செய்வாங்க, அலங்கரித்து தான் என்ன செய்வாங்க வருவாங்க. அப்போது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் ஒரு வாசனை தைலமாக இருக்கிறனால நம்மளும் என்ன செய்கிறோம், ஒரு வாசனை தைலமாக இருக்கிறோம். அதனால அவர் பந்தில் இருக்க வரைக்கும் என்னுடைய நல்ல தைலம் என்ன செய்து தன்னுடைய வாசனை செய்யும் வீசும் அப்படிங்கிறப்பல சொல்லிட்டு என் நேசர் என்ன செய்கிறார், எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் ஒரு வெள்ளை போல செண்டு அப்படிங்கிற நேசர் எனக்கு ஒரு வெள்ளை போல செண்டாக இருக்கிறாரு. என் நேசர் எனக்கு எங்கேதி ஒரு திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் ஒரு மருது பூங்குத்தாக இருக்கிற என் நேசர் வந்து எனக்கு எப்படி இருக்காரு, ஸ்தனங்கள் நடுத்து அங்கே ஒரு வெள்ளை போல செண்டாக இருக்கிறாரு. ஏன்னா இது வந்து இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே தைலத்தை குறித்து தான் பார்த்துக்கிறோம். நல்ல தைலம்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் ஃபுல்லாகவே நிச்சயத்தில் ஒரே தைலங்களாக தான் வருது. பரிமள தைலம்னு சொல்லி பார்க்குறோம், நல்ல தைலம்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தெல்லாம் என்ன செய்கிறாரு, திராட்சை தொழுந்து மருங்கொண்டு பூங்குத்திய நேசர் வெள்ளை போல செண்டுங்கிறாப்புல. இப்படி இது வந்து இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாகவே என்ன தைலத்தை குறித்து என்ன அலங்கரித்து வச்சுருக்கு. என் நேசர் எங்கேயும் திராட்சை தோட்டங்கள் முளைக்கும் ஒரு மருதோன்றி பூங்கொத்தான். மருதோன்றி செடியை நம்ம பார்த்துருப்போம். இல்லை இந்த பூ என்னச்சிடும், ஒரு பூ கொத்து போல் என்னச்சும் இருக்கும். அந்த பூக்கிட்ட போனீங்கன்னா என்னச்சும் ஒரு வாசம், அழகான வாசம் வீசும். அதான் சொல்கிறாரு, எங்கேதி ஒரு திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்லமத்தி என்ன கண்ணீர்கள்லாம் வர்ணிக்கிறாப்புல. என் பிரியமே நீ ரூபவதி உன் கண்கள் புறா கண்கள். அங்கே வந்து நேசர் என்ன சொல்கிறாரு, உன் கண்ணங்கள் ஆபரணங்கள் பூண்ட கண்ணங்களும் ஆரங்கள் பூண்ட கழுத்து போல் அழகாக இருக்குன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு ரூபவதியே உன் கண்கள் புறா கண்கள்ங்கிறார். அங்கே கழுத்து கண்ணங்களை பார்த்தோம், இங்கே வந்து கண்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், உன் கண்கள் புறா கண்கள்னு சொல்கிறாரு. அவள் பேர் இது பிரியமே ரூபவதி. நம்ம வந்து ஒரு மணவாளன் மணவாட்டி என்ன செய்கிறாங்க, தன்னை ஒரு செல்ல பேரை சொல்லி என்ன செய்கிறாங்க வர்ணித்து அழகுபடுத்தி கூப்பிடாங்க. அதே போல் கர்த்தனேஸ்வரர் என்ன செய்கிறாருன்னா பிரியமே என் ரூபவதியே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு வர்ணிக்கிறார். உன் கண்ணங்கள் ஒரு புறா கண்களை போல இருக்குது சொல்லி சொன்னார். அப்போ அவர் சொல்ல, நீர் ரூபம் உள்ளவர், என் நேசரே நீர் இன்பமானவர், நம்முடைய வஞ்சம் எனது பசுமையானதுங்கிறார். நீர் ரூபம் உள்ளவராக இருக்கிறீர், நீர் இன்பம் உள்ளவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் என்னச்சது ஒரு கேதுர் மரம், நம்முடைய மச்சு ஒரு தேவதாரு மரங்கிறான். வீட்டின் உத்தரம் கேதுர் மரத்தால் என்னச்சது செய்யப்பட்டிருக்கான். நம்முடைய மச்சு என்னதுன்னா தேவதாரு மரம் போல் முதல்ல வச்சு என்னச்சுதான் செய்யப்பட்டிருக்கான் மச்சு.
உத்தரம் வந்து நம்ம வீட்டில் என்ன செய்றாங்க, இப்போ வந்து எல்லாம் பில்டிங்காக எழுப்புறதுனால காங்கிரீட் போட்டு விட்டுறாங்க. முன்னால் உள்ள வீடுகள் கட்டும் போது என்ன செய்வாங்க, உத்தரங்கள் வச்சு வச்சுருவாங்க, போட்டிருப்பாங்க. உத்தரங்கள் அடுத்தெல்லாம் மச்சு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து கேதுரு மரம் தேவதாரு மரத்தில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறா சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறேன்னா, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் ஒரு லீலி புஷ்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாக இருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் வந்து எப்படி இருக்கிறதோ, எப்படி ஒரு அழகாக இருக்குது. ஒரு ரோஸ் செடியை பார்க்குறோம், அந்த ரோஸ் செடி நினச்சது ஒரு முள்ளுள்ள செடியாக தான் இருக்குது. அந்த செடியை எப்போ போய் தொட்டால் செய்யும், முள் இருக்கும், குத்தும். ஆனால் அதுக்கு நடுவில் நினச்சது இந்த புஷ்பம் என்னது, லீலி புஷ்பம் நினச்சது அழகாக பூத்து போயிருக்கிறது அறிஞ்சது. எப்படி ஒரு முள்ளுகளுக்குள்ளே எப்படி லீலி புஷ்பம் இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவனும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நேசர் சொல்கிறார். ஏன்னா என்னோட குமாரத்தி, இப்போ கர்த்தருக்கு நிறைய குமாரத்திகள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்னது குமாரர்கள் குமாரத்திகள் தான். அதனால சொல்கிறாரு, எனக்கு குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவனும் இருக்கிறார். எப்படி ஒரு முள்ளுக்குள்ளேருந்து எப்படி ஒரு லீலி புஷ்பம் வருதோ அதே போல் இப்போ ஒவ்வொருத்தரத்தின் குகையிலேருந்து யார் கர்த்தர் மீட்டு எடுத்துக்கிறாரோ அவங்க தான் எனக்கு பிரியமானவர்கள் சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவர்கள் நினைச்சராக இருக்கிறா சொல்லிட்டு சொல்கிறாரு. காட்டு மரங்களுக்குள்ளே எப்படி காட்டு மரங்கள் இருக்குது, காடுகளில் தான் கிச்சிலி மரம் நினச்சது இருக்குதா, அந்த காட்டு மரங்களுக்குள்ளே ஒரு கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என்னோட குமாரருக்குள்ளே நேசர் அடிச்சுறாரு இருக்கிறாருன்னு சொல்கிறார். அது நிலையில் வாஞ்சியும் நான் உருக்கிறேன், அந்த கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறதுங்கிறார். அங்கே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம்னு சொல்கிறோம், இங்கே காட்டு மரங்களுக்குள்ளே ஒரு கிச்சிலி மரம்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே அப்படியே என் குமாரர்கள் நேசர் இருக்கிறாருன்னு சொல்கிறது பார்க்குறோம். அடுத்தபடியாக என்னை என்ன செய்னாங்க, விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனாங்க. யார், மணவாளன் மணவாட்டி என்ன செய்வாங்க, விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போவாங்க. அதான் சொல்கிறாரு, என்ன விருந்து சாலைத்துக்கு அழைத்து கொண்டு போனாங்க. என்மேல் பறந்த கொடி அவருடைய நேசமே அப்படிங்கிறப்ப, என் மேலே கொடி பறக்கு, அந்த கொடி யார், கொடி நேசமே அப்படிங்கிறப்ப. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் நான் நினைச்சேன் நான் சோகம் அடைந்திருக்கிறேங்கிறப்பல. திராட்சை ரசத்தால் என்ன செய்யணுமா, தேற்றணுமா. ஒரு சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு திராட்சை கொடுக்கும்போது அந்த சோர்வு என்ன செய்யும், நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதேபோல் கிச்சிலி பழத்தினால என்ன செய்யணுமா, ஆற்றணுமா. நேசத்தால் என்ன செய்தான் சோகம் அடைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய இடதுகை என் தலையின் கீழ் என்னச்சுதான் இருக்குதான், கர்த்தருடைய கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை நினைச்சது அழைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்புறம் எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை நினைச்சிறாங்க விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை நினைச்சிறேன் ஆணையிடுகிறேங்கிறார். இது என் நேசருடைய சத்தம். இதோ அவர் மலைகளின் மேல் குதித்து மேடுகள் மேல் துள்ளி நினைச்சிற மலைகள் மேலே நினைச்சிறாரு கர்த்தருடைய சத்தம். இது வந்து ஃபுல்லாக யார், சாலமன் ராஜா பாடின பாடல்கள் சொல்லி சொல்றாரு. என் நேசருடைய சத்தம் இதோ மலைகள் மேல் அவர் நினைச்சிறாரு, குதித்து மேடுகள் மேல் நினைச்சிறாரு, துள்ளி நினைச்சிறாரு வர்றாரு. என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் நினைச்சிறாரு ஒப்பாய்க்க. எப்படி வெளிமானும் மறைக்குட்டி தான் நினைச்சிடும், துள்ளி குதிச்சு என்ன செய்யும், மலை மேலே என்ன செய்யும், ஓடும். அதைத்தான் அவர் சொல்றாரு, என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் நினைச்சிறாரு ஒப்பாய் இருக்கிறார். அது சொல்றாரு, மலையின் மேல் அவர் குதித்தும் மேடுகள் மேலே துள்ளியும் வருகிறாருங்கிறதுனால வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் நினைச்சிறாரு ஒப்பாக சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறமே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை எங்களுக்கு என்ன செய்றாரு, காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சாலமோன் பாடுகிறாரு. என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதி நீ எழுந்து வாங்கிறார். என் நேசர் என்னோட பேசுகிறார். எப்படி பேசுகிறானே, என் பிரியமே என் ரூபவதியே நீ என்ன செய்வா, நீ எழுந்து வா. இதோ மாரிக்காலம் சென்றுட்டு மழை பெய்து ஒழிஞ்சிட்டு, மாரிக்காலமும் முடிஞ்சு போயிடுச்சு, மழையும் நினச்சது பெஞ்சு ஒழிஞ்சு போயிட்டு. ஆனால் பூமியில் புஷ்பங்கள் நினச்சது காணப்படுது. இப்போ மழை காலம் தான் பாருங்கள், மழை காலம் பெய்யும் போது தான், அந்த மாதிரி காலத்தில் மழை பெய்யும் போது தான் பூக்கள் நினச்சிருந்தோம் நல்லா அழகாக கொத்து கொத்தாக நல்லா அழகாக நினச்சிடும், பூத்து கொழுங்கும். நம்ம எவ்வளோ தான் தண்ணீர் ஊற்றினாலும் அந்த மழை தண்ணி வரும்போது அதிகமான பூக்கள் நினச்சியே கொடுக்கும். ஆனால் இப்போது மாரிக்காலம் ஒழிஞ்சு போயிட்டான், மழையும் ஒழிஞ்சு போயிட்டான். ஆனால் பூமியில் புஷ்பங்கள் மட்டும் நினச்சி தான் காணப்படுதான், புஷ்பங்கள்லாம் பூக்கள் காணப்படுதான். அந்த குருவிகள் பாடும் காலம் வந்துச்சு. ஏன்னா பூக்கள் இருந்துச்சுன்னா குருவிகள் என்ன செய்யும், அந்த இதில் போய் அமர்ந்து தேனை என்ன செய்யும், உறிஞ்சு குடிக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யுது, அதுதான் குருவிகள் பாடும் காலம். அந்த அதில் இன்பமாக என்ன செய்யுது, அந்த தேன்கள் அது கிடைக்கிறதுனால அது இன்பமாக என்ன செய்யுது, குருவிகள் பாடல்கள் என்ன செய்தான் பாடுதான்.
பாடுது. காட்டுப்புறாவின் சத்தமும் நம்ம தேசத்தில் சேர்ந்துக்கு பூக்கள்லாம் நிறையா இருக்கிறனால இப்போ காட்டில் உள்ள புறா, வீடுகளில் உள்ள புறா இல்லை, இது வந்து காட்டில் வளர்கிற புறா. அந்த காட்டுப்புறா சத்தம் என்னது நம்மளோட தேசத்தில் என்ன செய்யுது கேட்கப்படுகிறது. அத்தி மரம் என்ன செய்யுது காய் காய்க்குது. திராட்சை கொடிகள் என்ன செய்யுது பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே என் ரூபவதியை எழுந்து வாங்குறேன். சரி, மழைக்காலம் இல்லை, மழை காலமும் இல்லை, ஆனால் புஷ்பங்கள் காணப்படுது. குருவிகள் பாட சத்தம் கேட்குது, காட்டுப்புறா சத்தம் கேட்குது, அத்தி மரம் காய் காய்ச்சிருக்கு, திராட்சை கொடியெல்லாம் நினச்சிரு பூ பூத்து வாசனையாக இருந்தது பரிமளிக்கிறது. என் பிரியமே ரூபதே நீனு எழுந்திடுச்சு, நீனு வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மரவெடிகளிலும் தங்குற என் புறாவே என்ன செய்றாரு நேசர் வந்து என்ன செய்றாரு அந்த கன்னிகை அழகாக என்ன செய்ய வர்ணிக்கிறார். கண்மலையில் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவடிகளிலும் தங்குறேன் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு என்ன செய்ய நீ காண்பே. உன் சத்தத்தை நான் நினைச்சிட்டோம், நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது அப்படிங்கிறார். நேசர் சொல்கிறாரு, ரூபவதியை பார்த்து சொல்கிறாரு. இப்போ மாரிகாலம் ஒளிஞ்சு போச்சு, கோடை மழை பெஞ்சு புஷ்பங்கள் பூத்து அத்தி மரம் பூச்சி பறவைகள்லாம் வந்து கூப்பிட சத்தம் கேட்கு. ஆனால் ஒன்னே காணலையே, அதனால் நீ என்ன செய்ய, நீ வந்து கண்மலையின் வெடிப்புகளும் சேரன் வரையில் வந்து தங்குற புறாவாக இருக்கிறேன். முகரூபத்தை எனக்கு வந்து என்ன செய்ய காண்பிச்சு, உன் சத்தத்தை நான் என்ன செய்ய நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமாக இருக்குது, உன் முகரூபம் என்ன செய்யுது ஒரு அழகாக இருக்கிறதுங்கிறாரு. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறி நரிகளையும் நமக்கு என்ன செய்யுங்க. இப்போ நீங்கள் திராட்சை தோட்டத்தை என்ன நடக்கும், குழி நரியும் சிறு நரி தான் என்ன செய்யும், திராட்சை தோட்டத்தை என்ன செய்யும் அழிச்சு போடும். அதனால் இந்த திராட்சை தோட்டத்தை அழிச்சு போடுற குழி நரியும் சிறு நரியும் என்ன செய்யுங்க நமக்காக பிடிங்க. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா என்ன செய்து இருக்குது, அதை அழிச்சு போட்டுற அதை பிடிக்க அதை என்ன செய்யுங்க பிடிங்கிறார். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களே மேய்கிறார். இப்போ மணவாட்டியாகிய சொன்ன வித்தியா சொல்கிறேன், நேசர் என்னுடையவராக இருக்கிறாரு, நான் அவருடையவராக இருக்கிறேன். அவர் லீலி புஷ்பங்களில் நினைச்சாரு மேய்கிறார். லீலி புஷ்பங்கள்லாம் முள்ளுகளுக்குள்ளே நினைச்சாரு மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலையில் குதித்து வரும் ஒரு கலைமானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் நீ என்ன செய்யணும் சமமாயிரும் சொல்லி சொல்கிறத பார்க்கணும். இதெல்லாம் யார் சாலமோன் ராஜா வர்ணித்து என்ன செய்றாரு, இதில் ஒரு பாடலெல்லாம் என்ன செய்றாரு பாடியிருக்கிறார். அடுத்தது 3வது அதிகாரம் இதில் என்ன சொல்கிறார், ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணலைங்கிறார். ஏன்னா இது வந்து மணவாளன் மணவாட்டி வச்சுதான் நம்ம பாடல் பாடியிருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, என் படுக்கையில் என்ன செய்கிற என் ஆத்தும நேசரை நான் தேடினேன், தேடியும் நான் அவரை என்ன செய்யலை நான் காணலை. உடனே நான் என்ன செய்கிறேன், நான் எழுந்து நகரத்தின் வீதியிலையும் தெருக்களிலும் நான் தெரிஞ்சு என் ஆத்ம நேசரை நான் தேடுவேன்னு சொல்லி நான் போனேன். தெருக்களில் தேடி பார்த்தாலும் என் ஆத்ம நேசரை என்ன செய்யலை நான் காணலை. நகரத்தில் திரிகிற காவலாளர்கிட்டையும் கேட்டேன், காவலாளர் என்னை என்ன செஞ்சால் கண்டாங்க. நான் வந்து இப்போ ஆத்மநேசரை தேடி நினச்சிறேன். நகரத்தில் வீதிகளில் நான் நினச்சிறேன், தெருக்களிலேருந்து நனைஞ்சு திரிகிறத பார்த்து அந்த நகரத்தில் திரிகிற காவலாளருக்குள்ளே என்னை கண்டாங்க. என்னை கண்டோடனே நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என் ஆத்மநேசரை நீங்கள் கண்டீர்களான்னு சொல்லி நினச்சிறேன். காவலாளர்கிட்ட நினச்சிருந்தேன் கேட்குறேன். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கேன். அந்த காவலாளர்களை விட்டு கொஞ்சம் தூரம் நான் கடந்து போயிருக்கிறேன். கடந்து போனேன்னா என் ஆத்மநேசரை நான் என்ன செஞ்சுட்டேன், நான் கண்டுட்டேங்கிறார். ஏன்னா படுக்கையில் அவர் வரல, எனக்கு தேடி பார்த்தேன், நகர தேடி வீதியில் தேடி பிடிச்சும் காணலை. காவலர்கிட்ட கேட்டால் அவரும் தெரிலன்ட்டார். கொஞ்சம் தூரம் கடந்து போனால் ஆத்மநேசரை கண்டுபிடிச்சிட்டேன். அவர் என்னை விட்டு கொஞ்சம் தூரம் என்ன கடந்து நேசரை கண்டேன். அவர் நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடாமல் நான் நினைச்சிறேன் பற்றி கொண்டேங்கிறார். என் ஆத்மநேசரை நான் தெருக்களில் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனால் அவரை வந்து எனக்கு எங்கள் தாய் வீட்டில் கொண்டு என்னை பெற்றவருடைய அறையில் வந்து என்னை கொண்டு விட மட்டும் நினச்சிருந்தேன். நான் அவரை உறுதியாக நினைச்சிறேன் பற்றி நான் பிடிச்சு கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை என்ன செய்யுங்க விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களுக்கு நான் நினைச்சதை ஆணையிடுகிறேங்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. வெள்ளை போலத்தாலும் சாம்பிராணியாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடினாலும் உண்டாகிய வாசனை வீசி தூப ஸ்தம்பங்களை போல் வனாந்தத்தில் வருகிற இவர் யாருங்கிறார். அவர் வாசனை உள்ளவர். அவர் வந்து இப்போ நிறைய பார்த்தோம், திராட்சை தோட்டங்கள், இப்போ லீலி புஷ்பம்னு சொல்லி பார்த்தோம், அடுத்தால பூங்கொத்துன்னு சொல்லி பார்த்தோம், நல்லத தைலன்னு சொல்லி பார்த்தோம், வெள்ளை போலன்னு சொல்லி நிறைய நினச்சார். அவரை வாசனை உள்ளவர்னு சொல்லி வர்ணிக்கிறத பார்த்தோம். அதில் தான் இப்போ வெள்ளை போலம் சாம்பிராணி வர்த்தகருடைய சகலவித கந்தக பொடி உண்டாகிய வாசனை வீசி தூபஸ்தம்பங்களை போல் வனாந்தத்தில் வருகிற இவர் யார்? ஏன்னா அவர் வந்து வாசனை உள்ளவர்.
அதனால் இப்படி வீசிட்டு வருகிற இந்த வனாந்திரத்தை வீசி கொண்டு வர இவர் யார் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதோ சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்களை அதை சுற்றி நிற்கிறாங்களாம். சாலமோன் நிறைய மனைவிகளை என்ன செய்றாரு கட்டினாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதில் 60 சௌரியவான்களில் நடுவில் என்ன செய்கிறாரா சுற்றி வருகிறாராம் சாலமோன். இவர்கள் எல்லாரும் பட்டையை பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாக இருக்கிறாங்களாம். சாலமோன் உங்கள்கிட்ட வர்ற இந்த 60 சௌரியவான்களும் பட்டயத்தை பிடிக்கிறாங்க, யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க பழகிறவங்களாக இருக்கிறாங்க. ராக்கால பயத்தின் மித்தம் அவனுடைய பட்டயம் அவனவன் ராக்காலத்தில் பயம் வர்றதுனால அவங்கவுங்க பட்டயம் நினச்சது அவங்கவுங்க அறையில் நினச்சிதான் இருக்குதான். ஆனால் சாலமோன் ராஜா தனக்கு லீபனோன் மரத்தில் ஒரு ரத்தத்தை என்ன செஞ்சாராம் பண்ணி வச்சாராம். அவங்க பயந்து போய் பட்டயத்தை என்ன செய்கிறாங்க அறையில் கட்டி கொண்டு இருக்கிறாங்க 60 சௌரியவான்களும். ஆனால் சாலமோன் ராஜா என்ன செய்தார் லீபனோன் மரத்தினால் ஒரு ரதத்தை என்ன செய்றாரு பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ரதத்தினுடைய தூண்கள் வெள்ளினால் செய்யப்பட்டிருக்கு. அது தட்டை என்ன செய்யுது பொண்ணுனால் செய்யப்பட்டிருக்கு. அதன் ஆசனம் வந்து ரத்தாம்பரத்தினால பண்ணி வச்சிருக்கிறாரு. உட்புறத்தில் எருசலேம் குமாரத்தின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காலம் என்ன செய்யுது அந்த இடத்துல விரிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ரதத்தில் சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடிவெடுக்கிற அவரை பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து சீயோன் குமாரத்தை பற்றி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, இப்போ சாலமோனை ராஜாவாக்கும்போது சாலமோன் ராஜாவுடைய சாலமோனுக்கு கல்யாண நாளில் என்ன செய்கிறாங்க கல்யாண நாளும் மனமகிழ்ச்சி நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு என்ன செய்கிறாங்க சூட்டின முடிய தாயாரை என்ன செய்வாங்க திருமணம் முடிச்சு கொடுக்கும்போது பூ இணைச்சுவாங்க போடுவாங்க. அதான் அந்த தாயாருக்கு சூட்டின முடிவெடுக்கிற அவரை பாருங்கிற வந்து இப்போ சாலமோன் ராஜாவை வர்ணித்து சொல்கிறத சாலமோன் ராஜா ஒரு பாடலாம் நினைச்சது பாடுறார். எப்படிலாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம். அடுத்தபடியாக நாளை தினத்தில் 3 அதிகாரம் பார்த்துக்கிறோம். நாளை தினத்தில் 4வது அதிகாரம் அது என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். இதை நம்ம கர்த்தர் தம்மை நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.